நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 1:56 பிற்பகல். முக்கியமாக தற்பொழுது மத்திய கிழக்கில் போர் பதட்டம் இருக்கிறது. எவ்வாறாவது ஈரானை தாக்கிவிட வேண்டும் என்ற மனநிலையில் ட்ரம்ப் இருக்கின்றார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது கடல் வழியாக போர்க்கப்பல்களிலிருந்து போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்துவதா அல்லது நேரடியாக படையை களத்தில் இறக்குவதா என்கின்ற ஒரு பெரும் சர்ச்சை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் மீது நிச்சயமாக தாக்குதல் நடத்தப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ட்ரம்ப் அவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பது தெளிவாக தெரிகிறது. அண்மையில் கடந்த வாரம் கட்டார் அலுதை விமானப்படை தளத்திலிருந்து அங்கு முக்கியமான விமானங்களை வெளியேற்றினார்கள். அது மட்டுமல்ல, படைகளையும் வெளியேற்றினார்கள். இப்பொழுது மீண்டும் கட்டார் விமானப்படை, அமெரிக்க விமானப்படை தளத்தில் மீண்டும் அங்கு ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வெளி இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த போர்க்கப்பல்கள் தற்பொழுது ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்பது உறுதி. எப்பொழுது என்பதுதான் தற்பொழுது கேள்வி. ஆனால் இதே நேரத்தில் ஈராக் படைத்தளங்களிலிருந்து அமெரிக்கா தன்னுடைய படைகளை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுமையாக பெற்றுவிட்டது. ஏனெனில் ஈராக்கில் ஈரானினுடைய தாக்குதல் மிக முக்கியமானதாக இருக்கும். ஈராக் அமெரிக்க படைத்தளத்தின் மீது தாக்குவது இலகு. ஆகவே அங்குள்ள சேதங்களை குறைப்பதற்காக அமெரிக்க படைகளை ஈராக்கிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதாக தற்பொழுது அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அவர்களை அகற்றிவிட்டு இவர்கள் விமானம் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருகின்றார்கள் என்பதுதான் தற்போது ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்ற முக்கியமான செய்தி. ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகளை முழுமையாக திரும்ப பெறுவதாக அமெரிக்கா நேற்று அறிவித்திருக்கிறது. ஈராக் அரசாங்கம் சொல்கிறது, அமெரிக்க படைகள் நாட்டின் கூட்டாட்சி பிரதேசத்துக்குள் உள்ள ராணுவ இடங்களிலிருந்து முழுமையாக திரும்ப பெற்றிருக்கின்றன, அதனை நிறைவு செய்திருக்கின்றன என்று ஈராக் சொல்கிறது. இதில் அமெரிக்க படைகள் இருக்கும் குர்திஸ்தான் பிராந்தியமும் அடங்கும் என்று ஈராக் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 20 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்க படைகளை வைத்திருந்த மேற்கு ஈராக்கில் உள்ள அன்பார் மாகாணத்தில் இருக்கின்ற அல்-அசாத் விமான தளத்திலிருந்து அமெரிக்க ஆலோசகர்களின் மற்றும் அமெரிக்க இராணுவத்தினரின் இறுதி படை பிரிவும் புறப்பட்டு விட்டதாக ஈராக் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. எனவே இது பெரிய ஒரு தாக்குதலுக்கான ஒரு முஸ்தீஃபாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2023 ஈராக் அரசாங்கம் அமெரிக்க படைகளை திரும்ப பெறுமாறு வலியுறுத்தியது. ஆனால் அமெரிக்கா அவ்வாறு செய்யவில்லை. பல ஆண்டுகளாக பின்வாங்கி தற்பொழுது அமெரிக்க படைகளை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறது, பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னால் ஈரானுடைய முதல் இலக்கு ஈராக்கினுடைய அமெரிக்க படை தளம். இதுதான் முக்கியமான விஷயம். இஸ்லாமிய அரசு குழுவுக்கு எதிராக போராட அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி கூட்டு நடவடிக்கை கட்டளை தலைமையகத்திலிருந்தும் விலகி இருக்கிறது. இதனால் ஈராக் பாதுகாப்பு படைகளின் முழு கட்டுப்பாட்டில் வந்துவிட்டனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈராக் இதனை தாக்குப்பிடிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. குர்திஸ்தான் பிராந்தியத்தில் அமைந்துள்ள எர்பில் மாகாணத்தில் இருக்கின்ற ஹரீர் விமான தளத்தில் அமெரிக்க படைகள் இன்னும் இருக்கின்றன. ஈராக்கின் மத்திய அரசாங்கம் வடக்கு ஈராக்கில் உள்ள குர்திஸ் பகுதியை முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை. ஏனெனில் அது ஈராக் அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட அதனுடைய சொந்த அரசாங்கம், குர்திஸ் அரசாங்கம். பாராளுமன்றம் இருக்கிறது. பாதுகாப்பு படைகளை கொண்ட ஒரு தன்னாட்சியாக குர்திஸ் விளங்குகிறது. செய்திகளை பார்க்கிறவர்களுக்கு அது தெரியும். 2003ஆம் ஆண்டு ஈராக் படையெடுப்புக்கு பிறகு ஈராக்கில் அமெரிக்க ராணுவ பிரசன்னம் பெரிதும் இருந்தது. கிட்டத்தட்ட ஈராக்கில் மட்டும் 1,70,000 துருப்புகளை அமெரிக்கா வைத்திருந்தது. 2011 முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா நாட்டிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெற்றார். ISIS-க்கு எதிரான போராட்டத்தில் அமெரிக்காவின் உதவியை நாடிய ஈராக்கிய அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் 2014 5000 துருப்புகள் ஈராக்குக்கு அனுப்பப்பட்டன. டிசம்பர் 2021 முதல் அமெரிக்க ராணுவம் நாட்டில் தனது போர் பங்கை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்த பொழுது அமெரிக்கா ஈராக்கில் 2500 துருப்புக்களை வைத்திருந்தது. அல்-அசாத் விமான தளத்துக்குள் உள்ள இடங்கள் தற்பொழுது காலியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க பாதுகாப்பு துறையின் மத்திய கட்டளை தலைமையகம் ஞாயிற்றுக்கிழமை ஊடகவியலாளர்களிடம் குறிப்பிடும் பொழுது ஈராக் பாதுகாப்பு அமைச்சகத்திடம் அந்த இடங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான கொடிய தெரு ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில்
அமெரிக்காவில் ஈரானை தாக்கலாமா வேண்டாமா என்று பரிசீலித்துக் கொண்டு வருகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பிராந்திய பதட்டங்கள் இன்னும் விலகவில்லை. அல்-அசாத் தளத்தில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படைகள் பல ஆண்டுகளாக ஈரான் மற்றும் ஈரான் ஆதரவு குழுக்களால் பல முறை தாக்கப்பட்டிருக்கின்றன. அது ஒரு அபாயமான ஒரு இடமாகவே அமெரிக்க படைகள் கருதின. ஜனவரி 2020 ஈரானின் மிக சக்தி வாய்ந்த இராணுவ தளபதி காசிம் சுலைமானியை கொன்ற பக்தாத் விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அல்-அசாத்தில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. அங்கு அமெரிக்க பகுதிகளை மட்டுமே குறிவைத்து 2 மணி நேரம் கடுமையான குண்டுவீச்சையும் நடத்தியிருக்கிறது. அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேலில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானுடன் இணைந்த போராளி குழுக்கள் அந்த அமெரிக்க இராணுவ தளம் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை ஆரம்பித்தன, நடத்தின. ஆகஸ்ட் 2024 5 அமெரிக்க இராணுவத்தினர்கள் மற்றும் 2 அமெரிக்க ஒப்பந்தக்காரர்கள் அந்த தாக்குதலில் காயமடைந்ததாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. ஆனால் அந்த இடமே பாதுகாப்பற்ற இடமாக கருதப்பட்டது. ஈராக்கிய அதிகாரிகள் சொல்கின்றார்கள், ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடங்களிலிருந்தும் ஆயுத படைகளை முழுமையாக அமெரிக்கா வெளியில கொண்டு வந்து விட்டது. ஆனால் அமெரிக்காவுடனான எதிர்கால ஒத்துழைப்பு இராணுவ பயிற்சிகள் இருக்கும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள், கூட்டு பயிற்சியும் இருக்கும் என்று சொல்கின்றார்கள். இந்த அமெரிக்காவினுடைய இந்த பிரசன்னம் முடிவடைந்ததாக ஈராக் கருதினாலும் ISIS மற்றும் பிற பயங்கரவாத குழுக்களுக்கு எதிரான கூட்டணி நடவடிக்கையில் சிரியாவில் இந்த விஷயங்கள் தொடர்கின்றன என்று அமெரிக்க அதிகாரிகள் சொல்கின்றார்கள். எர்பிலில் உள்ள கூட்டணியின் விமான தளம் வழியாக போக்குவரத்து தளபாட ஆதரவையும் பக்தாத் எதிர்பார்க்கிறது. மேலும் தேவைப்பட்டால் அல்-அசாத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அமெரிக்கா ஈராக் கூட்டு ISIS நடவடிக்கைகளை நிராகரிக்கவில்லை ஈராக். ஈரான் ஆதரவு பெற்ற சில போராளிகள் தங்கள் ஆயுதங்களை தக்க வைத்துக் கொள்வதை நியாயப்படுத்த அமெரிக்காவின் இருப்பை காரணம் காட்டி வருகின்றார்கள். அமெரிக்கா வெளியேறுவது அமெரிக்காவுக்கு தான் அங்கு பாதுகாப்பு என்று இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈராக்கிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுத குழுக்களில் ஒன்றான ஹிஸ்புல்லா மற்றும் ஹரகத் அல் நுசாபா போன்ற போராளி குழுக்களை அமெரிக்கா பயங்கரவாத அமைப்புகளாக அறிவித்திருக்கிறது. ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஈராக்குக்கு இறையாண்மை கிடைத்திருப்பதாக ஈராக் அரசாங்கம் சொல்கிறது. அல்ல, அமெரிக்கா தன்னுடைய படைகளை ஈரான் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதற்காக அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறது. இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் ஈராக்குக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருப்பது என்னவெனில், இப்ப முழுமையாக அவர்கள் வெளியேறிவிட்டால் ஈராக்கினுடைய பாதுகாப்பு என்ன என்ற கேள்வி 2ஆம் பட்சமாக எழுகிறது. ஈராக்கை தாக்காமல் இருக்க அமெரிக்க படைகள் அங்கே இருக்கக்கூடாது என்பதுதான் ஈராக்கினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே முக்கியமான ஒரு பிரச்சனை, ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த படை விலகல் உடைய முக்கிய தொனியாக இருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம் நண்பர்களே.